வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அதாவது படங்களின் எண்ணிக்கை அப்படின்ற டாபிக் தான். இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அதுக்குள்ளே வந்துடும். சரியா? அதே போல் இந்த சைடு எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி அப்படின்ற பேரில் வந்துடும், உளவியல் அப்படின்ற பேரில். சரியா? இதில் டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் காட்சி காரணவியல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்கப்பா. இங்கிலீஷில் விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கீழே வரும். ஓகேவா? ஸோ இதில் இந்த படங்களின் எண்ணிக்கை எதை பேஸ் பண்ணி இருக்கும் சார்? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு டைக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த டைக்ராமில் எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை செவ்வகம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. சரியா? அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இப்படி தான் கொஷின் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற எல்லா டைக்ராமுமே பேசிக்ஸ் மட்டும்தான். ஸோ கொஷினில் இதே டைக்ராம் தான் அங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க. டைக்ராம் எப்படி வேணால் தரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த டைக்ராமுக்கு, அதாவது அந்த ஆன்சருக்கு கிட்ட நம்ம போகிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். இப்போ 35 சதுரம் இருக்குன்னா 30 சதுரம் வரைக்கும் நம்ம இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி போற்ற முடியும். மீதி 5 சதுரத்துக்கு நம்ம என்னதான் செஞ்சாகணும்னா, அந்த பெரிய சதுரமாக இருக்குது சார், ஜாயின் ஆகி சதுரமாக வருது அப்படின்னா அதெல்லாம் எண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது ஆன்சர் கிட்ட போகிறதுக்கான வழி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே பேசிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். ஒரு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கோணங்கள், ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டைக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே சொல்லுவோம், இதில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த டைக்ராம் எடுத்துங்க, இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? சார், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் சார், அதே போல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் சார். சரியா? அதாவது இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா 3. கரெக்டா? ஸோ அப்போ மொத்தமாக இதில் 3 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டா? ஸோ அதே போல் இப்போ இது எடுத்துக்கிறேன். இதில் 1, இது 2, இது 3. ஸோ தனித்தனியாக பார்த்தா என்கிட்ட 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நான் 2 ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள், அதே போல் இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள். சரியா? அப்போ இது ஒரு 2. இது இல்லாமல் பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், ஓவராலாக இது 1. இதை சேர்த்திங்கன்னா மொத்தமாக 6 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே போல் நெக்ஸ்ட் ஒன், இது 1, இது 2, இது 3, இது 4. ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? அதை தாண்டி மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைப்பில் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னா, இதுக்கெல்லாம் நம்பர் கொடுக்குறீங்களங்க. இது 1, இது 2, இதை 2ஐயும் சேர்த்தா என்னங்க வரும்? அதாவது இது 1 + 2ன்னு எடுத்துக்கிறேன்னா இது 2ஐயும் சேர்த்தா 3 தானே. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 3 இருக்கும். அதே போல் இப்போ இதையும் எடுத்துங்க. இது 1, இது 2, இது 3. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 + 3ன்னு வருமா? இதை ஆட் பண்ணால் இதில் 6 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட். இந்த மாதிரி டைப்பில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சம்மில் பாருங்கள். இந்த சம்மில் நான் ஓவராலில் பார்க்கும்போது எனக்கு 1 + 2 + 3 + 4ன்னு வருதா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் இதில் 10 ட்ரையாங்கிள் இருக்கும். இது இல்லாமல் இங்கே 1, இது 2, இது வரைக்கும் ஆட் பண்ணால் இதில் 3 ட்ரையாங்கிள் இருக்கும். இங்கேயும் இங்கே 1, இங்கே 2, இது வரைக்கும் ஆட் பண்ணால் இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ மொத்தமாக எனக்கு ஓவராலில் ஒரு 10, இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3, மொத்தமாக 16 ட்ரையாங்கிள் இருக்குப்பா. ஸோ இதுதான் இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ இந்த சம் சொல்லலாம்ல, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. கரெக்டா? ஸோ இதில் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 15 ட்ரையாங்கிள் இருக்குது. இதே டைக்ராமை தான் அங்கே தலைக்கீழாக கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இங்கேயும் 1, 2, 3, 4, 5 இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள்.
அதாவது அந்த 15ன்றது 1 + 2 + 3 + 4 + 5க்கான ஆன்சர். இதை ஆட் பண்ணும்போது எனக்கு இங்கேயும் 15 ட்ரையாங்கிள் வருது. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்டால் 30 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள் சார், இதுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதாவது இதுக்கு முன்னே பார்த்த அந்த 30 ஆன்சர் வந்திருக்குல்ல, அந்த கொஷினுக்கும் இப்போ போட போகிற கொஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இந்த கொஷினில் பாருங்கள், சென்டராக நேராக இப்படி ஒரு கோடு வருது. இந்த கோடு இதை 2 ட்ரையாங்கிளாக பிரிக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போன சம்மில் இல்லை. ஸோ இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுலேயும் நான் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக இங்கே 1லேருந்து 6 வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 21ன்னு வருதுப்பா. சரியா? அப்போ மேலே ஒரு 21, கீழேயும் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா கீழேயும் எனக்கு ஒரு 21. சரியா? அப்போ மொத்தமாக இது வரைக்கும் 42 ட்ரையாங்கிள் இருக்குமா? இது மட்டும் ஆன்சர் இல்லைங்க. இப்போ நேராக ஒரு கோடு இப்படி இருக்குன்னா இதில் இந்த ஷேப்பில் வரதும் ட்ரையாங்கிள் தானேங்க. ஸோ இப்படி வரதும் ட்ரையாங்கிள் தானே. அப்போ அந்த மாதிரி இங்கே வருதா? இது நேராக ஒரு கோடு இருக்குது, இதில் இப்படி வரதும் ட்ரையாங்கிள் தானே. சரியா? அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வருது பாருங்கள். 1 2 3, இங்கே 4, இது 5, இது 6. மொத்தம் இதில் 6 ட்ரையாங்கிள் அந்த மாதிரி சைடில் வருது. இப்போ நேராக இப்படி ஒரு கோடு இருக்குன்னா இதில். சரியா? இப்போ அந்த 6ஐயும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வரும்? ஏற்கனவே ஒரு 42, இது ஒரு 6 ஆட் பண்ணால் 48 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 48. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்டால் இது பிரச்சனையே இல்லை. இது 1, இது 2, இது 3, இது 4. சரியா? மொத்தம் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்க, கிடைமட்ட வரிகள். அதாவது இந்த மாதிரி ஒரு கோடு வருது இல்லை, அது எத்தனை இருக்குதுன்னு என்னாலே போதும், அத்தனை ட்ரையாங்கிள் தான் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 1, இது 2, இங்கேருந்து இது வரைக்கும் 3, லாஸ்ட்டாக இது வரைக்கும் 4. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த வரிசைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்கள், அத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ இங்கே எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6. அப்போ இங்கே 6 ட்ரையாங்கிள் இருக்கும். சரியா? அதே போல் இதை நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, சார் இந்த சைடு ஒரு 6 சார், அந்த சைடு ஒரு 6 சார், மொத்தமாக ஆட் பண்ணால் அப்போ 12 சார். ஸோ அப்படிதான் யோசிப்போம். அதாவது இது 1 2 3 4 5 6, இதே போல் அந்த சைடு ஒரு 6, மொத்தமாக ஆட் பண்ணால் 12. இப்படி தான் யோசிப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. இதை இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு ஷேப் வருதா? இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னே? இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா 3 அப்படி தானே எடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த சைடு 1, ரைட்டில் 2, மொத்தமாக சேர்த்தா 3. அப்போ இந்த ஒரு லைனுக்கு எனக்கு 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா அங்கேயும் இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா 3. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்கும் எனக்கு 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் 18 ட்ரையாங்கிள் வருமா? ஏன்னா 6 லைன் இருக்குது, ஒரு லைனுக்கு 3னா 6 லைனுக்கு 18 தானே, 18 ட்ரையாங்கிள் வரும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அங்கே 18, 18. இது நெக்ஸ்ட் டைப்பா. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4. இது தனித்தனியாக இருக்கிற முக்கோணம் ட்ரையாங்கிள்ஸ். இதில் எது பெருசாக இருக்குது? இப்போ இதில் பாருங்கள், இது 5. ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது 6. இதை தலைகீழாக பார்த்தா இது 7. அதே போல் இந்த சைட்லேருந்து பார்த்தா இது 8. ஸோ அப்போ இதில் 8 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? சரி, ஓகே சார், இதை எண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு என்ன செய்வீங்க? இங்கே நிறைய இருக்குல்ல, இதுக்கு என்ன செய்வீங்க? இதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, இந்த வெளியே நம்பர் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 4 இருக்காப்பா,
அதாவது 4 முக்கோணம் இருக்கா, அதை 2ஆல் பெருக்குங்க, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஒரு பாக்ஸில் எனக்கு இங்கே 8 முக்கோணம் இருக்குன்னா அதை 2ஆல் பெருக்கி வர்றது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை இங்கே 16. சரியா? அப்போது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது சேம் மாடல் தான், ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே டைப்பை வச்சு தான் அந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதை 2ஆல் பெருக்குனா 16. ஸோ அந்த பாக்ஸ் வரைக்கும் எனக்கு 16. இதை தாண்டி இது 17, இது 18, இது ரெண்டுமே சேர்த்தா 19. சரியா? அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 17, இதில் இந்த சைடு வர்றது 18, அதாவது இது 18. சரியா? மொத்தமாக சேர்த்தா வர்றது 19. இது வரைக்கும் எழுதிடுவோம். அதாவது இது ஒரு 3 சேர்த்தா 19ன்னு வந்துடும். கரெக்டாக? நம்ம இதை சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சேர்த்தா இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா 3. சரியா? ஸோ அப்போ இது வரைக்கும் சொல்லிடலாம் இதில் மொத்தம் 19 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது சார்னு. அப்போ இது மட்டும் தான் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இங்கேயும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். சரியா? ஸோ அதே போல் இங்கேயும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கணக்கில் சேர்த்திங்கன்னா மொத்தமாக 21 ட்ரையாங்கிள் இந்த டயக்ராமில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8. இதை 2ஆல் பெருக்கும்போது இது 16. இங்கே வேறு எதுவும் ஃபார்ம் ஆகலப்பா. அப்போ 1 2 3 4 5, இது ஃபுல்லாக சேர்த்தா 6. அப்போ இங்கே ஒரு 6 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்கன்னா இதில் 22 ட்ரையாங்கிள் இருக்கும். இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே இந்த சைடு, அதாவது அந்த முக்கோணத்தில் ஜாயின் ஆகிற மாதிரிலாம் இல்லை. சரியா? ஸோ இங்கே ஜாயின் ஆகுது, இந்த இடம் ஜாயின் ஆகுது, ஆனால் இதை வச்சு எந்த முக்கோணமும் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? அதனால் ஆன்சர் இங்கே என்னன்னு சொல்லலாம், 22 மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷினில் 1 2 3 4 5 6 7 8, இதை 2ஆல் பெருக்கும்போது இது 16 ஆகுமா? அதே போல் இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா இது 3. இங்கேயும் இது 1, இது 2, இது மொத்தமாக சேர்த்தா 3. நான் 3ன்னு எதை சொல்கிறேன்னா இந்த ட்ரையாங்கிளை, அதே போல் இந்த ட்ரையாங்கிளை. சரியா? ஸோ இது இல்லாமல் வேறு எதனா வருமா சார்? அதாவது கணக்கு போட்டுங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் 16 முக்கோணம் இருக்குது. அதை தாண்டி எனக்கு 2 சைடுமே 2 முக்கோணம் இருக்குது, பெரிய முக்கோணமாக. ஸோ அப்போ இதில் ஒரு 3 வருது, இதில் ஒரு 3 வருது. ஸோ இது ஒரு 6 ப்ளஸ் இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த இடம், இது ஒரு முக்கோணமா, அதே போல் இது ஒரு முக்கோணம், அதே போல் இங்கே இது ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம்பா. சரியா? அப்போ இது ஒரு 4, இதை ஆட் பண்ணிங்கன்னா இதில் 26 முக்கோணம் இருக்கும். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே 26. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன சார் பெருசாக இருக்குது? இதுவும் ஈஸியான அதே மாடல் தான். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். பாருங்கள், இதை 2ஆல் பெருக்கும்போது இது 16 ஆகும். ப்ளஸ் இங்கே ஒரு முக்கோணம் இப்படி எடுத்துக்கிட்டா இல்லை 1 2, இது மொத்தமாக சேர்த்தா 3ஆமா? அப்போ இந்த முக்கோணத்துக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3, ஸோ இந்த முக்கோணத்துக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3. அப்போ மொத்தமாக சேர்த்தா இது ஒரு 12. கரெக்டா? இதை தாண்டி இதில் பாருங்கள், இது ஒரு முக்கோணம், கீழே 1, அதே போல் இந்த சைடு கீழே 1. ஸோ அதே போல் இங்கே மேலே வருமா? இங்கேருந்து பார்த்தா இது ஒரு முக்கோணம், இப்படி 1,
ஸோ இந்த மாதிரி 4 சைடில் இருந்தும் ஒவ்வொரு சைடுக்கும் 2 முக்கோணம்னு வந்தால் 4 சைடுக்கு 8 வரும். ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 36 முக்கோணம் இருக்கும். சரியா? நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே 36. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸ்டார்ப்பா. மொத்தம் 2 வகையான ஸ்டார் இருக்குது. இந்த 2 வகையான ஸ்டாருக்கும் என்ன ஆன்சர் இது தெரியணும். ஸோ என்னன்னா, இப்போ இந்த ஸ்டார் எடுத்துங்க. இது 1 2 3 4 5. ஸோ வெளியே வந்து ஒரு 5 முக்கோணம் இருக்கா? இதை தாண்டி இப்போ சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னு வைங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா? அதே போல் நான் இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னு வைங்களேன். வேறு கலரில் சொல்கிற பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா? சரியா? ஸோ அதே போல் இப்போ இங்கே இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னா இங்கே இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா? மறுபடியும் இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னா எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். சரியா? லாஸ்ட்டாக இப்போ இதில் பாயிண்ட் வைக்கிறேன்னா இங்கேருந்து எனக்கு இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். சரியா? ஆக மொத்தத்தில் உள்ளார இருக்கிற இந்த 5 இடம் இருக்குது பார்த்தியா? இந்த 5 இடத்துலையும் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அப்போ டோட்டலாக இதில் 10 முக்கோணம் இருக்கும். சரியா? ஆனால் இது ஈஸிங்க. இது 1 2 3 4 5 6. இது 7. இது 8. சரியா? அப்போ வெளியே பெருசாக ஒரு 2, உள்ளார ஒரு 6, மொத்தமாக 8 முக்கோணம் இருக்கும். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சம் கேட்டால் எக்ஸாமில் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிங்க. இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்க, இந்த ஸ்டார் மோஸ்ட்லி எல்லாருமே கை எடுக்காமல் தான் போடுவோம். அதாவது இதை ஆரம்பித்து விட்டிங்கன்னா இப்படி முடிகிற வரைக்கும் கை எடுக்காமல் தான் போடுவோம். அதனால் இதுக்கு 10 மார்க். இதில் 10 முக்கோணம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஆனால் இந்த ஸ்டார் வரையும் போதே நம்ம வந்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு இன்னொரு முக்கோணம் வரைய கை எடுத்து தான் போடணும். அதனால் இதுக்கு 8 மார்க், 8 முக்கோணம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். சரியா? ஸோ கை எடுக்காமல் போடுற இந்த ஸ்டாருக்கு 10 மார்க்கு, 10 முக்கோணம். இந்த ஸ்டாருக்கு 8 முக்கோணம். சரியா? அதாவது 8 பாயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. 8 முக்கோணம் அதில் இருக்கும்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்து இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. முக்கோண எண்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குமா? அதாவது ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். அந்த ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்ன்றது 1 3 6 10 15 21 28 இப்படி போகும். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இதில் 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15, 6 கூட்டினா 21, 7 கூட்டினா 28. இந்த மாதிரி வரது தான் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ முக்கோண எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முக்கோண எண்களை நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே ஒரு லைனில் எழுதிக்கிறேன். அதை எழுதிட்டு ஒரு லைன் கீழே ஒரு நம்பர் தள்ளி அதே நம்பர்ஸை திருப்பி எழுதிக்கிறேன். சரியா? இல்லை இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் லைன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்கிற முக்கோணம் இதில் நேராக இருக்குது பார்த்தீங்களாங்க, இது எத்தனை முக்கோணம் இருக்கோ அதை குறிக்குதுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி முக்கோணம் இதில் எத்தனை இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் லைன். இதில் எத்தனை இருக்குன்னா 5 இருக்காமா? 1 2 3 4 5 5 இருக்கா? அப்போ மேலே இருக்கிற லைனில் 1 2 3 4 5 இது வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு இந்த சம்முக்கு இது வரைக்கும் பார்த்தா போதும். சரிங்க சார், அப்போ கீழே இருக்கிற லைன் யார் சார்? இந்த ரெட்டில் வச்சுருக்கீங்களே இது யார்? இது கேட்டிங்கன்னா இதுதான் 1 2 3 4. அதாவது இந்த தலைகீழாக இருக்கிற இந்த முக்கோணம். சரியா? ஸோ இப்படி இருக்குல்ல, இதுதான் 4. அதுதான் கரெக்டாக 4 நம்பர் வந்திருக்கு பாருங்கள் கீழே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதி கரெக்டாக எது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ஓவர். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மேலே இருக்கிற நம்பரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். சரியா? மேலே இருக்கிற நம்பரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ 15 + 10 25, 25 + 6 31, 3 ஆட் பண்ணால் 34, 35 வருமா? ஸோ மேலே எல்லாத்தையும் இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஆட் பண்ணிவிட்டு
கீழே என்ன செய்கிறேன்னா இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், இந்த நம்பரை விட்டுடுறேன், அகைன் இந்த நம்பரை எடுத்துக்கிறேன், இந்த நம்பரை விட்டுடுறேன். ஸோ கடைசி நம்பரை எடுத்துக்கிறேன், அதுக்கு முன்ன நம்பரை விட்டுடுறேன், அதுக்கு அடுத்த நம்பரை எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்த நம்பரை விட்டுடுறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 10ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 13 தானே. ஸோ 48 ட்ரையாங்கிள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ இந்த சம் எடுத்துங்க. 1 3 6 10 15 21 28 இப்படி எழுதலாமா? ஒரு லைன் கீழே அதே நம்பரை எழுதிக்கிறேன். சரியா? இது எழுதிட்டு இதில் நேராக இருக்கிற முக்கோணம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். 3 4 5 6. ஸோ எனக்கு 6 நம்பர் ஃபஸ்ட் லைனில் வரணும். 3 4 5 6 6 நம்பர் வரணுமா? ஸோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன், இதை விட்டேன், இது தேவையில்லை. சரியா? ஸோ மேலே 6 நம்பர் வருதுன்னா கீழே 5 நம்பர் தான் வரும். ஏன்னா அது தலைக்கீழாக இருக்கிற முக்கோணம் ஒன்று கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், 1 2 3, இது 4, இது 5. ஸோ தலைக்கீழாக எனக்கு 5 முக்கோணம் வருதா? அதுக்கு தான் கீழே இங்கே 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் மேலே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். சரியா? 21 ஒரு 15 36 46 52 55 56. கீழே லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்த நம்பரை விட்டேன், அகைன் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், அடுத்த நம்பர் விட்டேன், அகைன் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ கடைசியிலிருந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். சரியா? அப்படி எடுத்துக்கும் போது எதை ஆட் பண்ணுவீங்க? 15 6 1 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ 56ஓட ஒரு 15 6 21 22 ஆட் பண்ணிங்கன்னா 78 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த டயக்ராமில் மொத்தம் எத்தனை வகையான முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 78 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த சம் பாருங்கள். இதில் 1 2 3 4 நம்ம ஏற்கனவே பேசணும். ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டால் உள்ளார எத்தனை முக்கோணம் இருக்கோ அதை 2ஆல் பெருக்குங்க. அப்போ இதில் 8 முக்கோணம் இருக்குது. அதே போல் இந்த பாக்ஸில் ஒரு 8 முக்கோணம் இருக்குது. இது மட்டும்தான் ஆன்சரா சார்? இது 16. இதை தாண்டி இது ரெண்டுமே ஜாயின் ஆகிற இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? ஸோ அதே போல் தலைக்கீழாக இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கணக்கில் எடுத்திங்கன்னா டோட்டலாக இதில் 18 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இதில் பாருங்கள், இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8. ஸோ மொத்தமாக எனக்கு இது மட்டுமே 24 முக்கோணம் இருக்குது. இதை தாண்டி இது ஜாயின் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸு, இந்த 4 பிளேஸ் மட்டும்தான். சரியா? அப்போ இந்த 4 பிளேஸில் எதனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுது. இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணமா, இது ஒரு முக்கோணமா. அதே போல் தலைகீழாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம், இங்கேருந்து பார்த்தா இங்கே ஒரு முக்கோணம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை கூட வரைஞ்சி சொல்கிறேன் பாருங்கள். இது 1, இது 2. தலைகீழாக பார்த்தா இங்கே 1, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1. ஸோ இது ஒரு 4. சரியா? அப்போ இந்த 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக இதில் 28 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, இங்கேயும் பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே 8 முக்கோணம் இருக்குது. இந்த பாக்ஸில் ஒரு 8, இந்த பாக்ஸில் ஒரு 8. இதை தாண்டி இது ஜாயின் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம், அப்புறம் இங்கே 1. சரியா? இங்கேயே 2 முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிளா, அதே போல் இது ஒரு ட்ரையாங்கிள். இதுதான் இங்கே வர 2 முக்கோணமா. அப்போ இது 8 + 8 + 2, இது ஒரு 2. இதை தாண்டி ஏன் நான் இங்கே 2 வரும்னு சொன்னேன்னா, இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லைங்க. அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா? சரியா? ஸோ அப்போது மேலே ஒரு
2 சைடில் ஒரு 2 மொத்தமாக இங்கே ஒரு 2 வரும். சரியா? அப்போ இது வரைக்கும் 28. இங்கேயும் எனக்கு 28 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது மட்டும் இல்லை ஆன்சரு. இங்கே பாருங்கள், நேராக பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ அப்போ அதையும் கணக்கில் எடுத்துக்கிறேன்னா மொத்தமாக எனக்கு 29 ட்ரையாங்கிள் இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே 29. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 1 2 3 4 மொத்தமாக சேர்த்தா இது 5. ஸோ அப்போ இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 5ன்னு சொல்லிடலாம். அதே போல் இப்போ இந்த டயக்ராம் தான் இதுக்குள்ளே இருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக எனக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் இது 6, இது 7, இது 8, இது 9 இப்படி பேர் வச்சாலே இதில் எனக்கு 9 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஏற்கனவே எனக்கு இந்த டயக்ராம் வரைக்கும் 5 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் நான் நம்பர் கொடுத்துக்கிறேன், 6 7 8 9ன்னு. சரியா? அதே போல் இங்கே இதே டயக்ராம் இதுக்குள்ளே இருக்கா, அதை தாண்டி உள்ளார ஒரு முக்கோணம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இது 10, இது 11, இது 12, இது 13. ஏற்கனவே எனக்கு இதில் 9 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எது உருவாகுதோ அது மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 13 ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சிங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளார எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உள்ளார இங்கே ஒரே ட்ரையாங்கிள் இது மட்டும்தான் இருக்குது சார். ஒன்றே ஒன்று இருக்குன்னா அதுக்கு 5 ஆன்சர்மா. சரியா? அதுக்கு 5 ஆன்சரு. சப்போஸ் உள்ளார 2 இருக்குது சார் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா சேர சேர ஒரு 4 ஆட் பண்ணுங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எனக்கு இது வரைக்கும் பார்த்தா இந்த ஒரே ஒரு முக்கோணம் உள்ளே இருந்தால் இது வரைக்கும் 5. இதை தாண்டி எனக்கு உள்ளார 2 ட்ரையாங்கிள் வருது. ஸோ அதனால் 2 முறை 4 ஆட் பண்ணுறேன். அப்போது 13 ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே 13 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, 4n + 1. இதில் என்னன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள்ஸ். நம்பர் ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள்ஸ் உள்ளே இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டயக்ராமில் உள்ளார இருக்கிறது இந்த ஒரே ஒரு முக்கோணம் மட்டும்தான் நான் மேலோட்டமாக பார்த்தேன் அப்படின்னா. கரெக்டாக? ஸோ அப்போது என்னோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4ஓட 1 பெருக்குனா 4 தான். 4 + 1 5ன்னு வந்துருமா? அதே போல் இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் எனக்கு உள்ளார எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டால் இது 1, இது 1, 2 இருக்குது. அப்போ இதை 4 × 2 + 1ன்னு எடுத்துப்பேன். 4 2 8, 8 + 1 9. சரியா? அப்போ இதுவும் அதே போல் உள்ளார எத்தனை இருக்குதுன்னு பார்ப்பேன். இது 1, இது 2, இது 3. ஸோ 4 × 3 + 1 12 + 1 13ன்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இதில் என்னன்றது நம்பர் ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன். இங்கேயும் பாருமா, இதில் 1 2 3 4. இது ஒரு பாக்ஸ் தான், அதை தான் கொஞ்சம் சாட்சி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டால் உள்ளார வந்திருக்கிற அந்த 4 2ஆல் பெருக்கி 8ன்னு சொல்லலாமா? இதை தாண்டி இது 9, இது 10, இது 11, இது 12. ஸோ இதில் எனக்கு டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை தாண்டி இப்போ இந்த சம் எடுத்துங்க. இது பார்த்தா நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சாங்க. கஷ்டம்லாம் இல்லைங்க. 1 2 3 4 இதை 2ஆல் பெருக்கும்போது இது ஒரு 8ஆப்பா. சரியா? அப்போ எனக்கு இந்த பாக்ஸ் வரைக்கும் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த மாதிரி என்கிட்ட எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 4 பாக்ஸ் இருக்குது. அப்போ 4 × 8ன்னு எடுத்தால் மொத்தமாக எனக்கு 32 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லலாமா? அப்போ அந்த பாக்ஸ் வரைக்கும் ஓவர். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாக்ஸுக்கு எனக்கு எத்தனை வருதுன்னா 8 வருது.
இந்த மாதிரி எங்கிட்ட 2 3 4 பாக்ஸ் இருக்குது. அப்போ 4 × 8ன்னு எடுத்தா 32ன்னு வருமா? சரியா? ஸோ இது வரைக்கும் 32. இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு நம்பர் கொடுங்க. 1 2 3 இது வரைக்கும் ஆட் பண்ணால் ஒரு 6. சரியா? இங்கேயும் 1 2 3 இது வரைக்கும் ஆட் பண்ணால் ஒரு 6. நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட் சம்மே இதுதான் பார்த்தோம். கரெக்டாக? சேம் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் நம்பர் கொடுங்க. இது வரைக்கும் ஆட் பண்ணால் 6. இதுலேயும் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட் பண்ணால் 6. ஸோ எனக்கு 4 சைடுமே 6 முக்கோணம் இருக்குது. சரியா? அப்போ மொத்தமாக இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 24. கரெக்டாக? உள்ளார அந்த பாக்ஸ் மட்டுமே 32பா. அதை தாண்டி சைடில் இருக்கிற இந்த 4 முக்கோணத்தில் எத்தனை முக்கோணம் டோட்டலாக இருக்குன்னா 24 முக்கோணம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 56 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஈஸியான சம். 1 2 3 4 இது வரைக்கும் மொத்தமாக ஆட் பண்ணால் 10. இங்கேயும் 1 2 3 4 இது வரைக்கும் மொத்தமாக ஆட் பண்ணால் 10. இங்கே எங்கேயுமே பாருங்கள் ஒரு கோடும் இன்னொரு கோடும் ஜாயின் ஆகலை. அதனால் இதுக்கப்புறம் இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே 20. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம், ட்ரையாங்கிள்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு சதுரம். ஸ்கொயரை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் சார்? நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கேட்டால் என்ன செய்யறது? இப்போ இதில் பாருங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன்ப்பா. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துங்க. சரியா? இப்படி நம்பர் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் நம்பருக்கு இந்த லாஸ்ட் நம்பர் பெருக்குங்க. 3 9. நெக்ஸ்ட்டு 2 2 4. நெக்ஸ்ட்டு 1 1. அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சரியா? ஸோ புரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். சேம் அதே கான்செப்டில் இங்கேயும் நம்பர் கொடுங்க. ஸோ இதுலேயும் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் நம்பருக்கு இந்த லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 4 20 ப்ளஸ் 4 3 பெருக்குனா 12 ப்ளஸ் 3 2 பெருக்குனா 6 ப்ளஸ் இங்கே 2 1 பெருக்குனா 2 தான். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் பாருங்கள். இதில் 4 3 12, 3 2 6, 1 2 2. ஸோ லாஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணே வந்துட்டேன். சரியா? அப்போ என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு எனக்கு? 5 4 20, 4 12, 3 2 6, 1 2 2. இதில் இந்த 1க்கு மட்டும் இங்கே பெருக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லைங்க. 1க்கு அங்கே பெருக்கிறதுக்கு எந்த நம்பருமே இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இது வரைக்கும் ஆட் பண்ணுங்கள் போதும். 20 ஒரு 12 ஆட் பண்ணால் 32. 6 ஆட் பண்ணால் 38. அது கூட 2 ஆட் பண்ணால் 40. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 40 40. நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், இதில் நம்பர் கொடுத்தா 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4. ஸோ 4 4 பெருக்குனா 16. 3 3 பெருக்குனா 9. 2 2 பெருக்குனா 4. 1 1 பெருக்குனா 1. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணால் எனக்கு 30ன்னு வருதுமா? சரியா? அப்போ அந்த வெளியே இருக்கிற அந்த 4x4 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த பாக்ஸு 4 ரோ 4 காலம் இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்குல்லப்பா, அது வரைக்கும் பார்த்தா எனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 13 இருக்குது. இதை தாண்டி இதை 31ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இது 32. அதாவது இது சரியா? இது 33 இந்த பாக்ஸு. இது 34 இந்த பாக்ஸு. சரியா? டோட்டலாக பார்த்தா இது 35. ஸோ எனக்கு உள்ளார ஒரு 5 வருது. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் 35 ஸ்கொயர் இந்த டயக்ராமில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஈஸியான மாடல்மா. இது 1 2 3 4 இது மொத்தமாக சேர்த்தா இது வரைக்கும் 5 ஸ்கொயர் இருக்குமா? அப்போ இது 6, இது 7, இது 8, இது 9, இது மொத்தமாக சேர்த்தா 10.
ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 10 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சரு இதில், ஸோ இந்த டைக்ராமுக்கு ஒரு 10, இந்த டைக்ராமுக்கு ஒரு 10, இது வரைக்கும் யோசிங்க. கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு 10, இந்த டைக்ராமுக்கு ஒரு 10. சரியா? அதாவது உள்ளார ஒரு 5, வெளியே ஒரு 5, அதான் 10. இங்கேயும் உள்ள ஒரு 5, வெளியே ஒரு 5. சரியா? அப்போ இது வரைக்கும் 10 வந்துருச்சா? அதாவது டோட்டலாக 20 வந்திருக்கும். இது நடுவில் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்கொயரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ மொத்தமாக சேர்த்தா 10 + 1 + 10 ஆட் பண்ணால் 21 ஸ்கொயர் இருக்கும். சரியா? நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து அங்கே 21. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கொஷினில் இது 1 2 3 4, ஓகேவா? இது மொத்தமாக சேர்த்தா இது 5. அப்போ இந்த பாக்ஸுக்கு ஒரு 5. அதே போல் இந்த பாக்ஸில் பாருங்கள், இங்கேயும் இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. இதுக்கு எத்தனை வரும்? இதுக்கு ஒரு 5 வருமா? அப்போ டோட்டலாக 10 சார். அதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, எனக்கு இந்த 4ன்ற நம்பர் இருக்குல்லப்பா, இந்த நம்பரை நான் 2 முறை ஆட் பண்ணுறேன்ப்பா. எனக்கு அது மேலே ஸ்கொயர்லேயும் வருது, கீழே ஸ்கொயர்லேயும் வருது. அதை ஒரு முறை ஆட் பண்ணால் போதும். ஸோ அந்த 1 கழிச்சிக்கிறேன். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 9 தான். அதே போல் இதுலேயும் எனக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 5 ஸ்கொயர் வரும். ஸோ 3 பாக்ஸுக்கு டோட்டலாக 15 ஸ்கொயர் இருக்கும். இதை தாண்டி எனக்கு இந்த இடம், அதே போல் இந்த இடம், இது ரெண்டுமே பாருங்கள், எனக்கு இந்த பாக்ஸ் எண்ணும் போதும் நான் இந்த இடத்த கூட்டியிருப்பேன். கரெக்டாக? அதே போல் இந்த பாக்ஸை எண்ணும் போதும் இந்த இடத்த கூட்டியிருப்பேன். ஸோ 2 முறை ஆட் பண்ணுறனால இந்த 2 சான்ஸையும் நான் ஒரு முறை ஆட் பண்ணால் போதும். அதனால் அதை கழிச்சிடுறேன். ஸோ அதை கழிச்சிங்கன்னா இதில் 13 ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இங்கே வந்து 13 அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போது ஸ்கொயரில் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் தரல, அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கலில் ஒரு சம் ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஆன்சர் சொல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் ஸ்கொயரில் ஒரு சம்மு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த சம்முக்கு எனக்கு ஸ்கொயரும் வேணும், ட்ரையாங்கலும் வேணும். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கல்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன, ரெண்டுமே பார்ப்போம். எனக்கு ட்ரையாங்கல்ஸ் அப்படின்னும் போது இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8. சரியா? அப்போ 4 8 32 ட்ரையாங்கல்ஸ் இருக்குது, முக்கோணம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி இதெல்லாம் ஜாயின் ஆகிற இடம். சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கலா, இதுக்கு அப்படியே தலைகீழாக ஒன்று. சரியா? அதே போல் இந்த ஜாயின் இருக்குல்லங்க, இதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கலா, அப்படியே இதுக்கு தலைகீழாக ஒன்று. சரியா? அதே போல் இப்போ இந்த ஜாயின் பாருங்கள், இந்த ஜாயினுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று, இதுக்கு அப்படியே தலைகீழாக ஒன்று. சரியா? அப்போ மொத்தம் எனக்கு இதில் ஒரு 6 வருதுங்க. ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி பாருங்கள், இதில் ஒரு 6 வரும். இதை தாண்டி இந்த பெருசாக இருக்குல்லங்க மேலே ஒன்று, அதாவது இந்த இடம், இதுவும் ஒரு ட்ரையாங்கல் தானே. அதே போல் அதுக்கு நேராக கீழே ஒன்று இருக்குல்ல, இதுவும் ட்ரையாங்கல் தானே. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கல்ஸ் 40. சரியா? இதே போல் ஸ்கொயர் எத்தனைன்னு கேட்டால் என்னங்க சொல்லுவீங்க? எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்டால், சதுரம் அப்படின்னும் போது தனித்தனியாக பார்த்தா 4 இருக்காமா? அதாவது இது 1, இது 2, இது 3, இது மொத்தமாக சேர்த்தா 4. சரியா? 4 சதுரம் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி இது 5, அதாவது இந்த இடம். சரியா? இது 5, இது 6, அதே போல் இது 7. சரியா? இது நானாக கையில் வரைஞ்சது, அதனால் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். சரியா? ஸோ பார்த்துங்க, மொத்தமாக இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்னு கேட்டால் 7 ஸ்கொயர் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 40, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 7. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள்ஸ்
செவ்வகங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். ஸோ பாருங்கள், இது 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 15ன்னு வருமா? அதே போல் இங்கேயும் நம்பர் கொடுங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 10ன்னு வருதா? ஸோ இதே கொஷினு சதுரம் அப்படின்னும் போது நம்ம என்னங்க செஞ்சோம்? லாஸ்ட் நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 15 × 10 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் 150 இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் இதுக்கெல்லாம் நம்பர் கொடுங்க. 8 7 15 21 26 30 33 35 36 சரியா? ஸோ 6 10 15 21 28 36 ரைட்டு. அதே போல் இங்கேயும் நம்பர் கொடுங்க. இதுக்கு 3 வருதா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 செவ்வகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அங்கே 108. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பா, எஸ்ஐயில் கேட்டாங்க. இந்த கொஷின் எப்படி போடலாம்? இது 1 இது 2, அதாவது இது 2 இது 1, இதை ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் இது 4 இது 5 இது மொத்தமாக சேர்த்து இதை 6ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது 7, அதாவது 7ன்றது இந்த பாக்ஸு சரியா? 8ன்றது இந்த பாக்ஸு, 9ன்றது இந்த பாக்ஸு டோட்டலாக சரியா? அப்போ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இங்கே எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு பேரலலோகிராமில் ஒரு சம்முங்க. இந்த பேரலலோகிராம் அப்படின்றது இணைகரம். செவ்வகம் கொஞ்சம் சாஞ்சி இருந்தால் அதுதான் இணைகரம் சரியா? இப்போ இதில் எத்தனை இருக்குது? இது 1 இது 2. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது 3 இது 4 சரியா? இது இல்லாமல் பெருசாக வருது பாருங்க, இது 5 சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது 6. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பேரலலோகிராம்ஸ் வந்து 6 சரியா? இணைகரத்தின் எண்ணிக்கை வந்து 6 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் எத்தனை சர்க்கிள்னு எண்ணாலே போதும். நம்ம என்ன செய்யலாம்? 1 2 3 4 5 6 7 8 9, வெளியே மட்டும் 9 இருக்கா? இது 10 இது 11 12 13 14 15 16 17 18 சரியா? ஸோ இதை தாண்டி வேறு எதனா அந்த உள்ளார இருக்கிற பெருசாக இருக்குதுல்ல, அது 19, இது 20 இது 21 கரெக்டாக? ஸோ மொத்தமாக இதில் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 21. அடுத்த கொஷின் பாருங்கள். ரோம்பஸ் சாய் சதுரம் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட சதுரம் தாங்க. ஸ்கொயர்ஸ் எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க இங்கேயும் சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்பர் கொடுங்க. அப்படியே இது 1 இது 2 இது 3 இது 4. ஸோ இது வரைக்கும் 4. இதை தாண்டி இது 5 இது 6 இது 7 இது 8 சரியா? அப்போ இது வரைக்கும் மொத்தமாக எனக்கு சாய் சதுரம் 8 இருக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த இடம் 9 இது 10 இது 11 இது 12 சரியா? அப்போ அதாவது இது ஒரு 4 இது ஒரு 12 வந்திருக்கா? வேறு என்ன சார் வரும்? இல்லை, இந்த இடம் கணக்கு இடம் மட்டும் பாருங்கள், இது 13 சரியா? மொத்தமாக சேர்த்தா இது 14. ஸோ அப்போ இங்கே இது ஒரு 2, மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோம்பஸ் சாய் சதுரங்களின் எண்ணிக்கை 14 இருக்கும்.
ஓகேவா? இதில் மோஸ்ட்லி இந்த சாய் சதுரம், இணைகரம் இதெல்லாம் கேட்டதில்லை. அவங்க முக்கோணம் கேட்பாங்க, சரியா? அதை தாண்டி சதுரம் நிறைய கேட்பாங்க. போன முறை செவ்வகம் கேட்டாங்க. ஸோ இந்த 3 நல்லா பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். மோஸ்ட்லி வேறு எதனா எந்த ஷேப் கேட்டாலும் அது என்ற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம சர்க்கிள் பார்த்தோம்ல, சர்க்கிள்லாம் என்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக எண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கான சம்பா. இங்கேயும் ட்ரையாங்கிளில் ஒரு சம் கொடுத்துருக்கேன். நம்ம சொன்ன ஷார்ட்கட் வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே இதுக்கு ஆன்சர் வரும். ட்ரையாங்கிளில் ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதே போல் ஸ்கொயரில் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இந்த 2 செம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அதாவது முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன, சதுரங்களின் எண்ணிக்கை என்ன, இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்தா அது எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றிகள் பல.